Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 8, Exercise 8.3 Algebraic Expressions and Identities lesson இருந்து பார்க்கலாம். First question பாருங்க. Carry out the multiplication of the expressions in each of the following pairs. So following pairs அப்போ ரெண்டு expressions கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு expressionsையும் நம்ம multiplication பண்ணணுமா? Multiply பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுமா? First question பாருங்க 4p, q plus r. 4p, q plus r. அப்போ இது first term, இது second term. இல்லைனா இது first expression, இல்லைனா second expression. இது ரெண்டுத்தையும் தான் நம்ம multiple பண்ண போகிறோம். சொல்யூஷனில் given எழுதிடலாம். 4p, q plus r. இப்போ இது ரெண்டுத்தையும் multiple பண்ணலாமா? 4p into q plus r. இப்போ இந்த 4p மல்டிபிள் பண்ணுறது q கூடயும் மல்டிபிள் பண்ணணும், r கூடயும் மல்டிபிள் பண்ணணும். ரெண்டு விஷயம் இதில் இருக்குது பாருங்கள், q plus r. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 4p into q, நடுவில் ப்ளஸ் இருக்குது, மறுபடியும் 4p into r. ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, q1 r1. ஸோ 4p into q plus 4p into r. இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா? 4 into p into q. அப்போ 4pq ப்ளஸ் 4 into p into r, 4pr. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் ab, a மைனஸ் b. சேம் அங்கே ப்ளஸ் இருந்தது, இங்கே மைனஸ் இருக்கு, அவ்வளோதான் இல்லையா? சொல்யூஷனில் ab, a minus b. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ab into a minus b. ab கூட இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ ab வந்து a கூடயும் மல்டிபிள் பண்ணும், ab-யை b-ஓடையும் மல்டிபிள் பண்ணும். இது ரெண்டு நம்பரோடையும் இதை மல்டிபிள் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ab into a, அப்புறம் நடுவில் மைனஸ் இருக்கு, அப்புறம் ab into b. இந்த மைனஸ் வந்து இங்கே எழுதிட்டோம், அதனால் இங்கே மைனஸ் எழுதக்கூடாது. இப்போ ரெண்டு வாட்டி a இருக்கு பாருங்க, a இன்னொரு a பவரில் 1, a பவரில் 1. அப்போ a பவரில் 1 + 1 2, a into a ஸ்கொயர் இன்ட்டு b இருக்கு, அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் a ஒரு வாட்டி தான் இருக்கு, ஆனால் b ரெண்டு வாட்டி இருக்கு. அப்போ b into b ஸ்கொயர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? Third subdivision. a plus b, 7a square b square. a plus b, 7a square b square. Solution la given எழுதிடலாம். a plus b, 7a square b square. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். a plus b into 7a square b square. ரெண்டு டேர்ம் வந்தாலே ப்ராக்கெட்குள்ளே எழுதி பழகுங்க, அப்போ மல்டிபிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 7a square b square ஃபஸ்ட்டு a கூட மல்டிபிள் பண்ணும், அப்புறம் b கூடயும் மல்டிபிள் பண்ணும். சரியா? ஃபஸ்ட்டு a கூட மல்டிபிள் பண்ணலாமா? a into 7a square b square, நடுவில் ப்ளஸ் இருக்கு, b into 7a square b square. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர் தான் எழுதணும் 7, அப்புறம் a பவரில் 1, இங்கே 2. மல்டிப்ளிகேஷனில் பவர்ஸ் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி இது போன சம்லேயே பார்த்துட்டோம். a பவர் m இன்ட்டு a பவர் n-னா a பவர் m + n. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணலாம். அப்போ 2 + 1 3, b ஸ்கொயர் மட்டும் இருக்குது, அது அப்படியே எழுதலாம். ப்ளஸ் 7 நம்பர் ஃபஸ்ட்டு எழுதணும், a ஸ்கொயர் ஒரு வாட்டி தான் இருக்குது, ஸோ a ஸ்கொயர். இப்போ b ஸ்கொயர் இங்கே b பவரில் 1, அப்போ b 2 + 1 3, b கியூப். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எப்படி இது வந்ததுன்ட்டு? மல்டிப்ளிகேஷனில் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் a ஸ்கொயர் மைனஸ் 9, 4 into a. சொல்யூஷனில் இந்த ரெண்டு டேர்ம் எழுதிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் 9, இன்னொன்று 4 into a. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா? அப்போது a square minus 9 into 4 into a.
இப்போ 4 into a square, 4 into a into 9. So a square into 4a. நடுவில் மைனஸ் இருக்கு, மைனஸ் எழுதிக்கணும். அப்புறம் 9 into 4a. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. 4 தான் முதல்ல எழுதணும். a square into a, சேம் பேஸ். இப்போ பவரை ப்ளஸ் பண்ணிடலாமா? 2 plus 1 3 minus 9 into 4, 9 2s are 18, 9 4s are 36 into a. இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கிளியரா இருக்கா? ஈஸியான சம் தான். 5th subdivision பாருங்க. pq plus qr plus rp, 0 0 கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்யூஷன்ல given எழுதிடுங்க. pq plus qr plus rp, 0. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். a into 0 0. 0 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு இப்போ உங்களுக்கே தெரியும். எழுதாமலே கண்டுபிடிச்சிடலாம். 0 தான் இல்லையா? pq plus qr plus rp into 0 is equal to 0. இது இன்சைட் மல்டிபிளாக பண்ணவே வேண்டாம். டைரக்டாக இன்டூ 0 பண்ணாலே போதும். ஏன்னா எனிதிங் இன்டூ 0 is 0. எப்படி எனிதிங் இன்டூ 1 சேம் நம்பர் இல்லையா? நம்பர் இன்டூ 1 is சேம் நம்பர். அதே மாதிரி எனி நம்பர் இன்டூ 0 வந்து 0 தான். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கம்ப்ளீட் த டேபிள்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், செகண்ட் எக்ஸ்பிரஷன், ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா என்னது? ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். இதை ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதணும். சரிங்களா? ஸோ நான் டேப்லோ காலம் வரையில் நான் டைரெக்டாக ஒரு சம்மாக எழுதி சொல்லித்தர போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஏ இன்டூ செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன? பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஏ இன்சைட் மல்டிபிள் பண்ணும். ஃபஸ்ட்டு ஏ இன்டூ பி, ஏ இன்டூ பி. நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ். நெக்ஸ்ட் ஏ இன்டூ சி. ஸோ ஏ இன்டூ சி ப்ளஸ். அடுத்தது ஏ இன்டூ டி, ஏ இன்டூ டி. ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஏ இன்டூ பி, ஏபி ப்ளஸ் ஏ இன்டூ சி, ஏசி, ஏ இன்டூ டி, ஏடி. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின் எப்படி செஞ்சீங்களோ அதே தான். செகண்ட் ஒன் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை இப்படி சும்மா எழுதிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னா x plus y minus 5. Second expression 5xy. உங்களுக்கு புக்லே இருக்கும். நான் சும்மா இப்படி எடுத்து எழுதுறேன். ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன? x plus y minus 5 into செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன? 5 into x into y. இப்போ 5xy இன்சைட் கொண்டு வரணுமா? அவ்வளோதானே. 5xy into x or x into 5xy. நடுவில் ப்ளஸ் இருக்கு. இப்போ 5xy into y, y into 5xy. அடுத்து 5xy into minus 5, minus 5 into 5xy. இப்போ 5 நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதணும். x பவரில் 1 1, அப்போ x ஸ்கொயர். y ஒரு வாட்டி தான் இருக்கு. ப்ளஸ் 5 நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதணும். x ஒரு வாட்டி எழுதியிருக்கு. y ஸ்கொயர். மைனஸ் 5 5s are 25 xy. அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸி. மல்டிபிள் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து p. செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 6p ஸ்கொயர் மைனஸ் 7p ப்ளஸ் 5. சொல்யூஷனில் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். p இன்டூ 6p ஸ்கொயர் மைனஸ் 7p ப்ளஸ் 5. இப்போ p இன்சைட் கொண்டு போகலாமா? ஸோ p இன்டூ 6p ஸ்கொயர், நடுவில் மைனஸ். நெக்ஸ்ட் டேர்ம் p இன்டூ 7p
நடுவுல plus. Next p into 5. Next line la 6 into p square power 11. அப்ப p cube minus 7 into p power 11 p power 11 p square plus 5 into p 5p ன்னு எழுதணும். First number தான் எப்பவுமே முன்னாடி எழுதணும். Clear-ஆ? Understand ஆகுதா? Fourth subdivision பார்க்கலாமா? First expression 4p square q square. Second expression p square minus q square. Solutionல first இது ரெண்டுத்தையும் multiply பண்ணி எழுதிக்கலாம். 4p square q square into p square minus q square. First இந்த ரெண்டு term multiple பண்ண போறோம். 4p square q square into p square. இப்போ minus இருக்கு. Same இந்த term ஓட q square multiple பண்றோம். 4p square q square into q square. இப்போ இதை multiple பண்ணலாம். 4 p square இங்க p square. அப்போ power add பண்ணுங்க 2 plus 2 4. அதுக்கப்புறம் q square ஒன்று இருக்கு அப்படியே எழுதிக்கணும். Minus 4 into p square. q square into q square. அப்போ q 2 plus 2 4. புரியுதா? 2 plus 2 4. p square அப்படியே எழுதிக்கலாம் 4 அப்படியே எழுதிக்கலாம். q square மட்டும் q power 4ன்னு எழுதிக்கலாம். Fifth subdivision. First expression a plus b plus c. Second expression a b c. Solutionல இது multiple பண்ணி எழுதிக்கலாமா? a plus b plus c into a into b into c. இப்போ first a plus b, a into b into c a கூட multiple பண்ணலாம். a into b into c நடுவுல plus. அடுத்து b கூட multiple பண்ணலாம். b into a into b into c நடுவுல plus. அடுத்து c கூட c into a into b into c. இப்போ next a power 1 அப்போ a square bc அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து a எழுதிட்டு b பாருங்க b power 11 இங்கே 1 அப்போ b square into c plus ab அப்படியே இருக்கட்டும் c power 11 அப்போ c powerல square. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Next question, third one, find the product. Same. கொடுத்திருக்க மூணு டேர்மையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a square into 2a power 22 into 4a power 26. சொல்யூஷனில் கொஸ்டின் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். a square 2 into a power 22 into 4 into a power 26. இப்போ a square முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தமா? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், அப்புறம் வேரியபிள்ஸ் எழுத போகிறோம். அப்போ 1 into 2 into 4 into a square into a பவரில் 22 into a பவரில் 26. இப்போ 1 into 2 2 2 4s are 8. அடுத்து a பவரில் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுமா? மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன சொன்னேன்? ஆட் பண்ணுன்னு சொன்னேன்னா அப்போ 2 plus 22 plus 26 which is equal to 8 into a power 26 plus 22 2 10 balance 1 4 5 50 a powerல 50. இதுதான் நம்ம ஆன்சர். சைடில் எப்போவுமே சால்வ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் 2/3 into xy into minus 9/10 into x square y square. சொல்யூஷனில் given எழுதுங்க. 2/3 xy into minus 9/10 x square y square. So first numbers எழுதிக்கலாம். 2/3 into minus 9/10. அடுத்து xy. Next x square y square. இப்போ இந்த நம்பர்ஸ் பாருங்க கேன்சல் பண்ணலாம் இல்லையா? நம்பர்ஸ் எப்படி கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிளில் 9 3 டைம்ஸ் வரும், 2 டேபிளில் 10 5 டைம்ஸ் வரும். இப்போ பேலன்ஸ் நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ -3 டிவைடட் பை டினாமினேட்டரில் 5 மட்டும்தான் இருக்குது. அப்புறம் எக்ஸ் பவரில் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ எக்ஸ் கியூப். ஒய் பவர்லேயும் இங்கே 1 இருக்குது 2 இருக்குது, அப்போ ஒய் கியூப். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் எழுதலாமா?
Next question, minus 10 by 3 pq cube 6 by 5 p cube cube. Solution இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதலாம். minus 10 by 3 pq cube into 6 by 5 p cube cube. So first numbers தான் எழுதணும். minus 10 by 3 into 6 by 5 into pq cube into p cube into q. இப்போ இதை சால்வ் பண்ண முடியுதா செக் பண்ணும். 3 டேபிள் 6 வரும். 3 1 டைம் 3 2 டைம்ஸ். 5 டேபிள் 10 வரும். 5 1 டைம்ஸ் 5 2 டைம்ஸ். மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 2 2s are 4. p பவரில் 1 இங்கே 3. அப்போ 1 ப்ளஸ் 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்து q பவரில் 3 ப்ளஸ் q பவரில் இங்கே 1 இருக்கு. இப்போ நார்மலாக 2 + 1 நம்ம எழுதிடலாம். அதுக்கு மேலே பெரிய நம்பர்ஸாக போச்சுன்னா பவர்ஸ் எழுதிட்டு எழுதுங்க. சரியா? minus 4 p பவரில் 1 + 3 4 and q பவரில் 3 + 1 4 தான். இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் x into x square into x cube into x power 4. எல்லாமே x தான். ஸோ பவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டாலே போதுமா? ஈஸி சம் பாருங்க. x into x square into x cube into x power 4. பேஸ் எல்லாமே ஈக்குவல் தான். அப்போ x ஒரு வாட்டி எழுதுனா போதும். இப்போ பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 + 4. ஸோ x பவரில் 2 + 1 3 3 + 3 6 6 + 4 10. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு கொஸ்டின் இருக்கு. 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை 3x into 4x minus 5 plus 3 and find its value for x equal to 3 and x is equal to 1 by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுமா? ஷார்ட் ஆக்கணுமா? இதை சிம்பிளிஃபை பண்ணும் அண்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3x இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். சரியா? 4x minus 5 plus 3. இப்போ நெக்ஸ்ட் இந்த 3xஐ இன்சைட் மல்டிபிள் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் லைனில் அப்போ 3x into 4x முதல்ல, அப்புறம் மைனஸ் இருக்கு 3x into 5. இது இல்லாமல் வெளியே ப்ளஸ் 3 ஒன்று இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 4s are 12. இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ். அப்போ எக்ஸ் பவரில் 2 மைனஸ் 3 5s are 15. அந்த ஒரு எக்ஸு அப்புறம் ஒரு ப்ளஸ் 3. சிம்பிளிஃபை பண்ண பிறகு வர ஆன்சர். 3x இன்சைட் மல்டிபிள் பண்ணுறோம், லாஸ்ட்டில் ப்ளஸ் 3 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டு விஷயம் கேட்குறாங்க. ஒன்று when x equal to 3 அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வர இடத்துலலாம் நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணுமா? 3 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். 12x² minus 15x plus 3. இதில் x இருக்கிற இடத்துல நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 12 into 3 square minus 15 into 3 plus 3. 12 into 3 square. 3 3s are 9. Minus 15 into 3 45 plus 3. 12 9s are 18 90 108 இல்லையா? 108 minus 45 plus 3. ஃபஸ்ட்டு 108யும் 3யும் ஆட் பண்ணோம். 108 plus 3. 8க்கு அப்புறம் 9 10 11. ஸோ 111 minus 45. இது 11, இது 0, இது 6, இதுவும் 6. ஸோ ஆன்சர் 66. ஆன்சர் என்ன எழுதணும்? 66. டைரெக்டாகவும் எழுதலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண ஆன்சரும் எழுதலாம். 111 minus 45 எழுதிட்டும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஆன்சர் வரும். சரியா? அடுத்த சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் when x is equal to 1 by 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 2x² minus 15 into x plus 3. இதில் x இருக்க இடத்துல 1 by 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 12 into 1 by 2 whole square minus 15 into 1 by 2 plus 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 12
into 1. இந்த ஸ்கொயர் வந்து 1 பவர்லேயும் வரணும் 2 பவர்லேயும் வரணும். அப்போ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 2 into 2ன்னு எழுதிக்கோங்க. 2 ஸ்கொயர்னா 2 into 2 minus 15 ones are 15 by 2 plus 3. ஏன் இப்படி எழுத சொன்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இதை முதல்ல சால்வ் பண்ணலாம். 2 1 time 2 6 time அப்புறம் 2 1 time 2 3 times 6. ஸோ ஈஸியாக இருக்கும். அப்போ 3 minus 15 by 2 plus 3. இப்போ இது ரெண்டும் ப்ளஸில் இருக்க ஆட் பண்ணிக்கோங்க. 3 plus 3 6 minus 15 by 2. இப்போ இது எல்சிஎம் எடுக்கணும். இப்போ டிவைடட் பைல 1 இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இங்கே 2 இருக்குன்னா இங்கேயும் 2 வரணும். ஸோ இன்டூ 2 இன்டூ 2. நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? 6 2s are 12 minus 15 divided by 2. 12 minus 15 minus 3 divided by 2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Next question, simplify a into a square plus a plus 1 plus 5 and find its value for a is equal to 0, a is equal to 1 and a is equal to minus 1. இது மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிம்பிளிஃபையும் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் சிம்பிளிஃபை என்னன்னு எழுதிடலாம். a into a square plus a plus 1 plus 5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருந்தால் என்ன சொன்னேன்? இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏவை இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், நடுவில் ப்ளஸ் இருக்குது. மறுபடியும் ஏ இன்ட்டு ஏ, நடுவில் ப்ளஸ் இருக்குது. அகேன் ஏ இன்ட்டு 1, லாஸ்ட்டில் அந்த 5ம் இருக்குது. இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம். ஏ பேஸ் ஈக்குவல் பவர் 2 + 1 3 ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர், a ones are a plus 5. இப்போ இதுதான் நம்மளோட சிம்பிளிஃபைடு வேல்யூ. இதில் நான் ஃபஸ்ட்டு a equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்புறம் 1 அப்புறம் minus 1. ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். a cube plus a square plus a plus 5ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 0 cube plus 0 square plus 0 plus 5. ஸோ எல்லாமே 0 0 plus 5 5 தான் ஆன்சர். இதே மாதிரி a equal to 1 எடுத்துக்கலாமா? a equal to 1, a cube plus a square plus a plus 5. a இருக்கிற இடத்துல 1 1 cube, a இருக்கிற இடத்துல 1 1 square, a இருக்கிற இடத்துல 1 plus 5. 1 cube 1 into 1 into 1 1 தான் வரும். 1 into 1 1. இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு. plus 5. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 1 2, 2 + 1 3, 3 + 5 8. இதான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது பார்க்கலாமா? -1, லாஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். a is equal to -1. சேம் a cube plus a square plus a plus 5ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -1 whole cube plus -1 whole square plus a இருக்கிற இடத்துல -1 அப்புறம் ஒரு plus 5. -1 whole cube, -1 into -1 into -1 எழுதிக்கலாம். -1 into -1 into -1. 3 மைனஸ் இருந்தால் மைனஸ். 1 into 1 into 1 1 plus -1 into -1. இது ரெண்டும் மட்டும் பண்ணால் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 1. அப்போ ப்ளஸ் 1 ப்ளஸ் into மைனஸ் -1 ப்ளஸ் 5. நெக்ஸ்ட் லைனில் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். 5 minus 1 4. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? செம்மையாக இருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 5th கொஷின் பாருங்க. the first one, add p into p minus q, q into q minus r and r into r minus p. இந்த மூணு டேர்மையும் ஆட் பண்ணுமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். p into p minus q, q into q minus r, r into r minus p. இப்போ இதை ஆட் பண்ண சொல்லி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆட் தான் நம்ம இதை செய்யணும். ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. p into p minus q ஆட். ஸோ ப்ளஸ் q into q minus r ப்ளஸ் r into r minus p. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். p இன்சைட் மல்டிபிள் பண்ணலாமா? p into p p ஸ்கொயர் மைனஸ் p into q, நடுவில் ப்ளஸ் இருக்கு. q into q q ஸ்கொயர்
plus into minus minus q into r நடுவுல plus இருக்கு r into r square minus plus into minus minus r into p rp கிளியரா மூணு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ இது அப்படியே ஆட் பண்ணி தான் இருக்கு ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிளியரா ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணுவாங்க பட் நம்ம டைரெக்டாக ஒரே லைன்லேயே எழுதிடலாம் கிளியர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பி செகண்ட் கொஸ்டின் ஆட் 2x into z minus x minus y and 2y into z minus y minus x சேம் நம்ம லாஸ்ட் சம் என்ன பண்ணுமோ அதே தான் செய்ய போகிறோம் ஆட் தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாமா 2x into z minus x minus y plus 2y into z minus y minus x கிளியரா இப்போ இந்த 2x இன்சைட் மல்டிபிள் பண்ணணும் 2yயும் இன்சைட் மல்டிபிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு 2x மல்டிபிள் பண்ணுங்க 2x into z நடுவில் மைனஸ் இருக்கு நெக்ஸ்ட் டேர்ம் 2x into x நடுவில் மைனஸ் இருக்கு 2x into y 2x into y இது கம்ப்ளீட்டாக ஒரு டேர்ம் நடுவில் ப்ளஸ் இருக்கு இப்போ 2y இன்சைட் மல்டிபிள் பண்ண போகிறோம் 2y into z 2y into z minus 2y into y minus இருக்கு 2y into x இப்போ லாஸ்ட் டேர்ம் 2y into x ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணலாம் 2x z இன்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க மைனஸ் 2x into x x ஸ்கொயர் மைனஸ் 2xy இப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் 2yz 2yz இது இன்ட்டு எக்ஸ் கிடையாது சரியா எக்ஸ் இந்த மாதிரி போட்டிருப்பேன் அப்புறம் மைனஸ் 2y into y ஸ்கொயர் அகைன் லாஸ்ட்ல மைனஸ் 2yx இதுதான் நம்மளோட ஆன்சர் இதில் ஒரே மாதிரி வேல்யூஸ் ஏதாவது வருதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணணும் ஸோ இதில் பாருங்கள் மைனஸ் 2xy மைனஸ் 2yx ரெண்டுமே ஒன்று தான் xyயும் yx ஒன்று தான் அப்போ இதை ரெண்டத்தையும் லைக் டேர்ம்ஸ் நம்ம ஒன்றா சேர்த்து எழுத போகிறோம் 2xz மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2xy மைனஸ் 2xy அப்போ மைனஸ் 4 2 + 2 4 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் xy ப்ளஸ் 2yz மைனஸ் 2y ஸ்கொயர் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா சப்ட்ராக்ட் 3l into l minus 4m plus 5n from 4l into 10 into n minus 3m plus 2l இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம் 3l into l minus 4m plus 5n அண்ட் இன்னொரு டேர்ம் இருக்குது அண்ட் ஃப்ரம்முக்கு அப்புறம் தான் இது இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இதை ரெண்டுத்தையும் இன்சைட் மல்டிபிள் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பண்ணணும் சரிங்களா ஏன்னா ஃப்ரம்முக்கு அப்புறம் வரதான் ஃபஸ்ட்டு எழுதணும் ஸோ இந்த டேர்மை முதல்ல நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள் 3l into l 3l ஸ்கொயர் 3l into 4m 3l into 4m ப்ளஸ் இருக்கு 3l into 5n இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் 3l ஸ்கொயர் மைனஸ் 3 4s are 12 l into m ப்ளஸ் 3 5s are 15 l into n இது ஃபஸ்ட்டு டேர்ம் இது மாதிரி செகண்ட் டேர்மையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் செகண்ட் டேர்ம் எழுதிக்கிறேன் 4l into 10 into n minus 3 into m plus 2 into l இப்போ 4l இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம் 4l into 10n நடுவில் மைனஸ் இருக்கு 4l into 3m ப்ளஸ் 4l வந்து 4l into 2l which is equal to 4 into 10 40 4 into 10 40 l into n minus 4 3s are 12 l into m plus 4 2s are 8 2 l இருக்கு அப்போ l ஸ்கொயர்
இப்போ கொஷின்ல பாருங்க, சப்ராக்ட் 3l l minus 4m plus 5 ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம்முக்கு அப்புறம் தான் 4l 10 into n minus 3m plus 2l. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் சப்ராக்ஷன்ல, இது செகண்ட் தான் வரணும். ஃப்ரம்முக்கு அப்புறம் இருக்கிறதா ஃபர்ஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணும், இந்த டேர்மை தான் ஃபர்ஸ்டாக எழுதணும், அப்புறம் தான் மேலே இருக்க டேர்ம். ஸோ 40ln minus 12lm plus 8l square minus 3l square minus 12lm plus 15ln. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகணும். 40ln minus 12lm plus 8l square. இப்போ மைனஸ் இன்சைட் போகுது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் minus 3l square minus into minus plus 12lm minus into plus minus 15ln. இப்போ லைக் டேர்ம்ஸ் பாருங்க, minus 12lm இது plus 12lm ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 40ln இங்கே 15ln 8l square minus 3l square. இப்போ இது ரெண்டும் சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ லைக் டேர்ம்ஸை ஒன்றா சேர்த்து எழுதியிருக்கேன். 40ல் 15 போச்சுன்னா 25ln. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 8l square minus 3l square. அப்போ ப்ளஸ் 5l square. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, சப்ட்ராக்ட்னு கொடுத்துருக்காங்க. 3a into a plus b plus c minus 2b into a minus b plus c and from 4c into minus a plus b plus c னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் முதல்ல சால்வ் பண்ணணும், அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை 4c minus a plus bcலேருந்து மைனஸ் பண்ணும், ஏன்னா ஃப்ரம்முக்கு அப்புறம் தான் இது இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும், இதெல்லாம் செகண்டாக தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? சொல்யூஷனில் 3a into a plus b plus c எழுதிக்கோங்க, மைனஸ் 2b into a minus b plus cன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ண போகிறோம். 3a into a plus அடுத்தது 3a into b plus அடுத்தது 3a into c. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, கவனமாக இருக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 into b into a. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ், ரெண்டு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் வரணும். 2b into b. அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2b into c. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 3a into a a square plus 3ab plus 3ac minus 2ab. ba abன்னு எழுதிக்கலாம். plus 2b into b b square minus 2bc. இப்போ இதில் லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா? இங்கே பாருங்க, ab லைக் டேர்ம், அதனால தான் மாற்றி எழுத சொன்னேன். ஸோ 3a square plus 3ab minus 2ab. இப்போ plus ab plus 3ac plus 2b square minus 2bc. இது ஃபஸ்ட்டு டேர்மை சிம்பிளிஃபை பண்ணதில் மட்டும் கிடைச்சது, சரிங்களா? இன்னும் நம்மளுக்கு ஃப்ரம்முக்கு அப்புறம் ஒரு டேர்ம் இருக்குது, அதையும் செய்யணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 4c into minus a plus b plus c. இப்போ இந்த 4c இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 4c into minus a plus 4c into b plus 4c into c. இப்போ என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 முதல்ல எழுதணும், அப்புறம் ஏசி எழுதிக்கலாம். ப்ளஸ் 4 முதல்ல எழுதணும், அப்புறம் சிபி ஆர் பிசி, எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ப்ளஸ் 4 முதல்ல எழுதிடலாம், சி இன்ட்டு சி ஸ்கொயர். இப்போ கொஷின் பாருங்க, ஃப்ரம் 4c, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இல்லையா? எழுதிக்கலாமா? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் தான் எழுதணும். minus 4ac plus 4cb
plus 4c square bracket எழுதிட்டு தான் மைனஸ், ஏன்னா மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் எடுத்து எழுதிக்கலாம். 3a square plus ab plus 3ac plus 2b square minus 2bc. இப்போ இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்மில் எந்த சேஞ்சுமே இருக்காது. minus 4ac plus 4cb plus 4c square. இப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு போகிறோம். மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் டேர்ம் எல்லாம் மைனஸாக மாறிடும், மைனஸில் இருக்கிறது மட்டும் ப்ளஸ்ஸாக மாறும். minus into plus minus 3a square minus into plus minus ab minus into plus minus 3ac minus into plus minus 2b square minus into minus plus 2bc. இப்போ லைட் டேர்ம்ஸ் எதெல்லாம் இருக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே ஏசி இருக்கு, இங்கேயும் ஏசி இருக்கு, 2 ஏசி வருது கரெக்டா. ஸோ மைனஸ் 4ac மைனஸ் 3ac, அப்போ மைனஸ் 7ac. அடுத்து சிபி இங்கே ஒன்று இருக்கு, இங்கேயும் சிபி, சிபி பிசி ரெண்டும் ஒன்று தான். 4bc 2bc, அப்போ ப்ளஸ் 4 + 2 6 பிசின்னு எழுதிக்கிறேன். அடுத்து 4c ஸ்கொயர், சி ஸ்கொயர் எங்கேயுமே இல்லை, ப்ளஸ் 4c ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் 3a ஸ்கொயரும் எங்கேயும் இல்லை, மைனஸ் ஏபியும் எங்கேயும் இல்லை, மைனஸ் 2b ஸ்கொயரும் எங்கேயும் இல்லை. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கிளியரா? இது நிறைய இடத்துல வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணியும் எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர், அப்புறம் பி ஸ்கொயர், அப்புறம் சி ஸ்கொயர், அப்புறம் ஏபி, அப்புறம் பிசி, அப்புறம் ஏசி, இப்படி ஆர்டராகவும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஆன்சர் ஒன்று தான். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஷஃபிள் ஆகி இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். சயின்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதிருக்கீங்களா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் கிளாஸ் புக்கில் இது மாறி இருக்கு, இந்த டேர்ம் இங்கே இருக்கு பரவாயில்லையே அப்படின்றீங்க. அது வந்து எல்லாமே கரெக்டு தான். நம்ம வந்து ஆர்டராக எழுதுனாலும் எழுதலாம், சரிங்களா? இல்லை நம்ம கண்டுபிடிச்சதோட விட்டாலும் உங்களுக்கு மார்க் வந்துடும். கிளியர்? இப்போ நான் பார்த்த வரைக்கும் இப்போ புக் பேக் எப்படி வரும்னா மைனஸ் 3a ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர், அப்புறம் ஏபி வரும் மைனஸ் ஏபி ப்ளஸ் 6bc மைனஸ் 7ac, a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் a இன்ட்டு பி, பி இன்ட்டு சி, a இன்ட்டு சி, இப்படி தான் வரும். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் தருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இந்த எக்ஸசைஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.